ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. அதுக்கு வந்து நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு மிக்சர் பவுலில் வந்து சேர்த்துட்டு லேசாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக வந்துருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் சாஃப்டாக பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 500 கிராம் சர்க்கரையை வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கிறேன். அதே அளவுக்கு வந்து தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் பொடி கூட வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்மி பதம் எதுவுமே தேவைப்படாது. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு எண்ணெய் பக்குவத்தில் வரைக்கும் தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அதுதான் வந்து பக்குவம். ஸோ அது ரெடி ஆனோன்னா சர்க்கரை பாகு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் டோ வந்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கையில் வந்து நெய் அல்லது எண்ணெயை வந்து தடவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. கிராக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக ஆகிடக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 உருண்டைகள் கிட்ட வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து பிடிச்சி எடுத்தக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு மெல்லிசாக வந்து எம்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக பொரிஞ்சு வர மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ்லேயே வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ அப்படியே வந்து சூடான சர்க்கரை பாகலை வந்து உள்ளே சேர்த்துருங்க. இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு குலாப் ஜாமுன் ஸ்வீட் ரெசிபி. ஸோ மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீரா பாகில் நல்ல குலாப் ஜாமுன் வந்து ஊறி ரெடியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.